சென்னை அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு இபிஎஸ் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உள்ள நிர்வாகிகளை விமர்சித்து பேனர் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுக தலைமைக்கு நெருக்குதல் தரக்கூடிய வகையிலே அதிமுகவில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். கட்சியின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நாகை, மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்காக இன்று ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்றார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் வருகை தருவதை அறிந்து அதிமுகவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் சார்பிலே சில பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பதாகைகளிலே சில குள்ள நரிகள் ஒன்று கூடி அதிமுகவினுடைய தலைமைக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள். கூட்டமாக நின்று கூவிய குள்ள நரிகள் இன்றைக்கு தனித்து நின்று பேசக்கூடிய குள்ள நரிகளாக மாறியிருக்கின்றன. அதாவது பலர் ஒன்று சேர்ந்து அதிமுக தலைவருக்கு எதிராக பேசினார்கள், பொதுச் செயலாளருக்கு எதிராக. இப்பொழுது அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள், தனியாக நின்று கொண்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக விமர்சிக்கக்கூடிய வகையிலான வாசகங்களுடன் இந்த பதாகை வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிமுக தலைமை அலுவலகம் முன்பாக குள்ள நரிகள் என்று அதிமுக பொதுச் செயலாளரை விமர்சிக்கக்கூடியவர்களை குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதாகையில் குறிப்பிடப்படக்கூடிய மூத்த நிர்வாகி யார் என்பது தொடர்பாக அதிமுகவினர் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.